வணக்கம். 2025ஆம் ஆண்டு தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை செய்யவுள்ள மாணவ செல்வங்களின் நலன் கருதி பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர், அதிபர் உட்பட அனைவரோடும் நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பரீட்சை 10 வயது பாலகர்களுக்கான முதல் அவர்கள் சந்திக்கின்ற அரச போட்டி பரீட்சை. இது சாதாரண வகுப்பேற்ற பரீட்சையோ தகுதிகாண் பரீட்சையோ அல்ல. இது அவர்களின் திறமைகாண் அதிதிறமைகாண் பரீட்சை. இந்த அதிதிறமைகாண் பரீட்சை, இந்த புலமைப்பரிசில் பரீட்சை 1948ஆம் ஆண்டு இலவச கல்வியின் தந்தை C.W. கண்ணங்கரா அவர்களால் கல்வி அமைச்சராக இருந்தபோது ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஒரு கல்வி சேவை, மகோன்னதமான சேவை. ஏனென்றால் இதன் மூலம் மறைமுகமாக பயன்பெற்றோர் பலர். இதற்காக மறைமுகம் என்று சொல்கின்றேன் என்றால், இந்த பரீட்சை அவர்கள் பாடசாலைகளில் முக்கியத்துவப்படுத்தாமலே திறமையான மாணவர்களில் அதிதிறமையான மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பல வசதிகளும், அதாவது நிவாரணமும் முன்னணி பாடசாலை அனுமதிகளும் பெற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு உன்னத நிலைக்கு மாற்றிய பரீட்சை. அப்போ இந்த பரீட்சை ஆரம்ப காலங்களில் ஒரு போட்டி பரீட்சையாக இருந்தாலும் பிரபலமில்லாது சாதாரணமாக பாடசாலைகளில் திறமையான மாணவர்களை மாத்திரம் தெரிவு செய்கின்ற பரீட்சையாக இருந்தது. அப்பொழுது இந்த பரீட்சையால் எதுவித மன சலனங்களுக்கு இல்லாமல் எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் இந்த பரீட்சை 95ஆம் ஆண்டுக்கு பின் அந்த நடைமுறை பரீட்சை வைக்கின்ற முறையில் மாற்றம் ஏற்பட்டு, அதாவது வினாத்தாள் 1 நுண்ணறிவு சார்ந்த வினாக்களாக மாணவர்களின் உள ஆற்றலை வெளிக்கொணர்கின்ற ஒரு பரீட்சையாக ஆரம்பித்தவுடன் இந்த பரீட்சை பெற்றோர்களால் ஒரு கவனத்தை ஈர்த்து அவர்களும் இதில் பங்களிப்பு செய்ய ஆரம்பித்த பின்பு, ஏனென்றால் இதற்கு முதல் 95க்கு முதல் இந்த பரீட்சையிலே அதிக அளவில் பெற்றோர் பங்களிப்பு செய்யவில்லை. ஒரு சிலர் பங்களிப்பு செய்திருப்பார்கள். அப்போ அந்த நேரம் இந்த பரீட்சையாலே எதுவித ஒரு சலனமான நிலைப்பாடும் இருக்கவில்லை. ஆனால் 1995க்கு பிறகுதான் இந்த பரீட்சை நுண்ணறிவித்தால் வினாத்தாள் 1 வந்த பிறகு இந்த பரீட்சை ஒரு பெற்றோரும் குறிய கௌரவ பரீட்சை என்றும் சொல்லலாம். அந்த மாதிரியாக மாறியது. ஏனென்றால் தங்களுடைய குழந்தையை எந்த தாய் தந்தையரும் முக்கியத்துவப்படுத்தித்தான் வைத்திருப்பார்கள். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அப்போ அது தனக்கு மட்டும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று இல்லாமல் ஊரும் அறியக்கூடியதாக ஒரு திறமையான பிள்ளையாக மாற்றுவதற்காக பெற்றோர் முயற்சி செய்வதிலே எந்த தவறும் இல்லை. இப்போ நான் விடயத்துக்கு வருகின்றேன். இந்த வருடம் பரீட்சை செய்ய இருக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது ஆலோசனை கூற முடியுமா என்று சிந்தித்ததன் பலனாக நான் இந்த காணொலியை தயார் செய்கின்றேன். ஏனென்றால் மாணவர்கள் அபரிமிதமான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். போட்டி நிறைந்துவிட்டது. நிறைய நேரம் பயிற்சி செய்கிறார்கள். மாணவர்கள் என்பதை விட பெற்றோர்கள் என கூறிக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கேற்ற பலன் பெறுவதற்கு ஏதாவது ஒரு நுணுக்க வழிகள் இருக்கின்றானே, அதை சொல்லித்தரலாம் என்று தான் நான் இப்போ அவளோட இந்த காணொலியை தயார் செய்கிறேன். அதாவது பிள்ளைகளுக்கு இந்த பரீட்சையின் தாற்பயம் நிச்சயமாக புரிந்து கொள்கிற விதத்தில் அவர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பரீட்சை குழந்தைகள் சந்திக்கிற முதல் பரீட்சை. இந்த பரீட்சை இந்த பலன் பெறுபேறு எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகின்றது. ஆனால் எதிர்காலத்தில்
இந்த பரீட்சை முக்கியத்துவம் பெறுவதும் இல்லை. எப்படி இது முக்கியத்துவம் பெறுகின்றது என்றால், இந்த பிள்ளைக்கு முன்னணி பாடசாலை, அதாவது நிவாரணம், வறுமை நிவாரணம் போன்றவை கிடைப்பதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், ஏனென்றால் யாருக்கும் தன்னாலே ஒரு 5% உழைக்க முடியும் என்றால் அது ஒரு பெருமைதான். அப்போ இந்த நிவாரணமும் முன்னணி பாடசாலை அனுமதியும் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆளுமையை உருவாக்குகின்றது. அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைக்கு கல்வியின் பால், ஏனென்றால் சூழலில் உள்ளவர்கள் அந்த பிள்ளை இந்த திறமையை இனங்கண்டு விட்டார்கள். அந்த உள்ளார்ந்த உணர்வு அந்த பிள்ளையை மேற்கொண்டு கற்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்றது. ஆயினும் இந்த பரீட்சையின் பெறுபவர்கள் எதிர்காலங்களில் வருகின்ற ஒரு நேர்முக பரீட்சையிலேயோ அல்லது அந்த பரீட்சை செய்தவர் அந்த நேர்முக பரீட்சைக்கு சென்றவர் தகுதியை காண்பதற்கோ இது பயன்படுவது இல்லை. ஏனென்றால் இந்த பெறுபவரை அங்கு கருதப்படுவது இல்லை. அப்போ இந்த பரீட்சை ஒரு ஆரம்ப பரீட்சை, முதற் படிக்கல். இந்த படிக்கல் மற்ற படிக்கல்களை இலகுவாக கடப்பதற்கு உதவுகின்றது. ஏனென்றால் காபோதா சாதாரணம், உயர்தரம், பல்கலைக்கழக பட்ட படிப்புகள் அதில் பெற்ற பெறுபவர்கள் தான் அங்கே எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்ற அதைவிட முக்கியமான அனுபவத்துக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பரீட்சை இருக்கின்றபடியால் இந்த பரீட்சையை நாங்கள் திறம்பட செய்ய வேண்டும். இப்போ மாணவர்களுக்கு கூறக்கூடிய ஆலோசனை என்று தான் நான் இதை ஆரம்பித்தேன். அதாவது மாணவர்கள் கற்பதற்கு முதல்ல ஆர்வம் செலுத்த வேண்டும். அதான் நான் சொல்லிக்கொள்வது, பிள்ளைகளுக்கு இந்த பரீட்சையின் தாற்பயம், இது இந்த நிலைப்பாடு நிச்சயமாக அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் இப்போ இந்த காணொலியை நான் போட்டதுக்கு என்ன, எல்லா பெற்றோரும் இது முழுக்க கேட்பதும் கிடையாது. கேட்பதற்கு அவர்களுக்கு பொறுமை இல்லை. எல்லாம் அவசர உலகம். அவசரமாக டக்குனு கொய்க்க ஏதாவது தந்து விட்டுதோணும். இவர் என்ன வச்சு தளப்பி கொண்டிருக்கிறார்? இல்லை, நீங்கள் விடயத்தை புரிந்து கொள்ளணும் என்றால், நீங்கள் ஆர்வம் இருந்தால் கேளுங்கோ, பலனடையுங்கோ. கேட்காவிட்டால் யாருக்கு நட்டம்? ஆன முறையில் முதலாவது பிள்ளைகளுக்கு இந்த பரீட்சையின் தாற்பயத்தை புரிய வையுங்கள். அப்போ அந்த பிள்ளைக்கு இந்த பரீட்சையில் ஒரு ஆர்வம் உண்டு ஆகும். இரண்டாவதாக, அந்த பிள்ளை பரீட்சை செய்வதற்கு எது வழிகாட்டி, அதாவது கடந்த கால அரசு பரீட்சை தாள்களும் ஓரளவு திறமான மாதிரி பரீட்சை தாள்களும் நிச்சயமாக இந்த பரீட்சையை செய்வதற்கு நிச்சயமாக உதவும். அப்போ இந்த பரீட்சைத்தாளை செய்கின்ற போது அந்த பிள்ளைகள் இடர்படுகின்ற தன்மையை நாங்கள் பார்ப்போம். முதலாவது, பிள்ளைக்கு நேர கட்டுப்பாடு. அந்த தந்த நேரத்துக்கு அந்த கேள்விகளுக்கும் விடையளிக்கணும். ஏனென்றால் 95 இருந்து ஆரம்பித்த போது இந்த பரீட்சை வினாக்கள் எல்லாம் ஓரிரு வசனங்களை கொண்டு ஒரு குறுகிய கேள்விகளாக இருந்தது. குழந்தைகள் வாசித்து டக்குனு புரிந்து கொள்வது. இப்போ வர 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 இறுக்கமாகி பெரிய பந்தி கேள்விகளாக வந்துவிட்டது. பந்தி கேள்வி என்றால் என்ன இடைஞ்சில்? அந்த பிள்ளை அந்த அளவும் வாசித்து புரிந்து விடையளிக்க வேண்டும். அப்போ வாசித்து புரிவதற்கு என்ன தேவை? வாசிப்பாற்றல் வேணும். ஏற்கனவே அந்த பிள்ளை நிறைய வாசிப்பாற்றல் இருக்குமாயிருந்தால், பாடப்புத்தகம் மத்திய இனிய பாடங்களையும் வாசித்து புரிந்து கொள்கிற ஆற்றல் இருந்தால், அது பயிற்சித்தாள்கள், கடந்த கால அரச பரீட்சைத்தாள்கள், அதாவது முன்னோடி பரீட்சைத்தாள்கள் போன்றவற்றை வாசித்து புரிந்து கொண்டால், அதுக்கு விடையளிக்க பழகி இருந்தால், அந்த பிள்ளை எதிர்கால பரீட்சையை சிறப்பாக செய்ய முடியும். அந்த வகையில் நான் இப்பொழுது ஒரு 2025 பரீட்சை செய்கின்ற மாணவர்களுக்கு, பாடசாலைகளுக்கும் தனிப்பட்டவர்களுக்கும், அதாவது தனிப்பட்டவர்களுக்கும் பாடசாலைக்கு ஒரு குறிக்கப்பட்ட ஜூன் மாதத்துக்குள்ளே அவர்கள் பரீட்சையை செய்து முடிக்க வேண்டும். ஜூலை மாதத்தில் இருந்து தனிப்பட்டவர்களுக்கும் அந்த பரீட்சைத்தாளை விநியோகிக்கிறதுக்கு ஒழுங்கு செய்திருக்கிறேன். அப்போ அதின் விண்ணப்ப முடிவு திகதி மே மாதம் 30ஆம் தேதி என்று எல்லோருக்கும் அறிவித்து அவர்களை விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாடசாலைகள் தனிப்பட்டவர்களுக்கும் விண்ணப்பிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்குரியது ஜூலை மாத தொடக்கத்தில் தான் அனுப்பி வைக்கப்படும். ஒரு மாதத்துக்கு காத்திருக்கணும். காரணம் என்னென்று சொன்னால், நான் அச்சடிப்பதற்கு முதல் எண்ணிக்கையை நிர்ணயிப்பதற்காக அவர்களிடமிருந்து அவர்களுடைய விண்ணப்பத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நிறைய பாடசாலைகள் மாணவர்கள் திருப்திகரமாக விண்ணப்பித்திருக்கிறார்கள். மிகவும் நன்று. ஆயினும் இன்னும்
விண்ணப்பிக்க வேண்டியவர்கள், அதாவது 30ஆம் தேதிக்கு முதல் விண்ணப்பிக்கவும். 30ஆம் தேதிக்கு பிறகு எந்த காரணம் கொண்டு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை தான் அச்சடிக்கப்படும். இது ஒரு முன்னோடி பரீட்சைத்தாள். ஆனால் இந்த பரீட்சைத்தாள் அடுத்த வருடத்தில் என்னுடைய பயிற்சி புத்தகங்களோடு இணைக்கப்படும், பயிற்சித்தாள்களோடு இணைக்கப்படும். ஆனால் அது அடுத்த வருடம், இப்போ உடனே இல்லை. அப்போ அதை நீங்கள் இந்த வருட பரீட்சை செய்ய உள்ள மாணவர்கள் மாத்திரம்தான் அதை பெற்றுக்கொள்வது உகந்தது என நான் சொல்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷ பரீட்சை செய்ய உள்ளவர்கள் பின்பு அதை வேறு பயிற்சித்தாள்களோடு நான் அதை இணைப்பேன், அந்த நேரம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பயிற்சித்தாள்கள் 5 மாதிரி பரீட்சைத்தாள்கள், ஒவ்வொரு பரீட்சைத்தாளும் 8 பக்கங்களாக இருக்கும். அப்போ இன்னும் இங்கே 40 பக்கம். அதற்கு விடைத்தாள் முன்கவராக 2 பக்கங்கள் இருக்கும். அப்போ மொத்தம் 42 பக்கங்கள் கொண்டது. இவை பாடசாலைகளுக்கு அதன் உற்பத்தி விலையில் 150 ரூபாய் படியும். தனிப்பட்ட மாணவர்களுக்கு, அதாவது இந்த வருட பரீட்சை செய்கின்றவர்கள் மாத்திரம்தான் விண்ணப்பியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அடுத்த வருடத்துக்கு நான் இந்த பயிற்சித்தாளை வேறு பயிற்சிகளோடு சேர்த்துப்படுவேன். அவர்களுக்கு 180 மேலதிக தபால் கட்டணம் 150 300 செலுத்தி பெற வேண்டும் என கூறியிருக்கிறேன். இந்த பரீட்சைத்தாளுக்கான பரீட்சை செய்வதற்கான தினங்களும் நான் பாடசாலைகளுக்கு ஏற்கனவே அறிவித்து விட்டேன். மீண்டும் அவர்களுக்கு பரீட்சைத்தாள் அனுப்புகின்ற போது விடைத்தாளில் சேர்த்து தான் அனுப்புவேன். ஆனால் ஆசிரியர்களுக்கு மாத்திரம்தான் விடைத்தாள், மாணவர்களுக்கு அல்ல. அப்போ இந்த விடைத்தாள்களை ஆசிரியர்கள் பார்த்து அந்த கேள்விகளுக்கு புள்ளிகள் வழங்கி மாணவர்களை ஊக்குவிக்கலாம். அவர்களும் விளக்கம் அளிப்பார்கள். இருந்தும் நான் பரீட்சை வைக்கிற தினத்துக்கு அடுத்தடுத்த தினங்களில் ஓரிரு தினங்களில் அந்த பரீட்சைத்தாள்களுக்கான விடைகான் விளக்கங்கள் தெளிவாக காணொலிகளாக யூடியூப் சேனலில் என்னுடைய பேரிலான யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வேன். அதனை பார்த்தும் அவர்கள் பயன்பெறலாம். அனுமுறையில் இந்த பரீட்சையை நாங்கள் வெற்றி கொள்வதற்காக என்னாலான ஒரு சிறு முயற்சியாக அதை நான் மேற்கொள்கிறேன். இந்த பரீட்சையை மாணவர்கள் வெற்றி கொள்வதற்காக பெற்றோர்கள், அறிவர் ஆசிரியர்கள், மாணவர்கள் எவ்வாறு அதை வழிநடக்க வேண்டும் என்றதை நான் ஓரளவுக்கு கூறிவிட்டேன். அதாவது இது ஒரு கடின பரீட்சையாக இருக்கின்றது. பந்திகளாக வாக்கியங்கள் பல இணைந்து ஒரு பந்திகளாக கேள்விகள் வருகின்றது. அப்போ அதை வாசித்து விளங்கி நுட்பமாக விடையளிக்க வேண்டும். அதற்காக இது கடினமான பரீட்சை என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன காரணம் என்றால், நான் நீண்ட காலம் இந்த துறையில் கற்பிக்கிற ஒரு ஆசிரியர். எனக்கு தெரியுது இது கடினமான பரீட்சை அல்ல, மாணவர்கள் திறமையாக மாறவில்லை என்பதுதான் இந்த நீங்கள் கடினமானது என்று சொல்வதன் காரணம். மாணவர்கள் திறமையாக மாறிவிட்டார்களா இருந்தால் இந்த பரீட்சை இலகுவான பரீட்சை. என்ன காரணம்னா நான் அதுக்கு ஆதாரம் சொல்கிறேன் பாருங்கோ. இந்த பரீட்சையில் 95 ஆரம்ப காலங்களில் இலகுவாக ஓரிரு வரிகளில் ஒரு வாக்கியங்களுக்கு வினாக்கள் வினாவப்பட்டது. இப்போ 4-5 வாக்கியங்களாக அது ஒரு 5-6 வரிகளாக கேள்விகள் அமைகின்றது. ஆனால் அந்த நேரம் எடுத்த பெறுபேறு மாதிரி தான் இப்போ பெறுபேறு இருக்குது. கட் அவுட் எல்லாம் அதே மாதிரி தான் அமையுது. ஒன்றும் கட் அவுட் ஆக குறைந்து வந்ததென்று இல்லை, அதே அளவிலே அமையுதென்றால் என்ன காரணம்? மாணவர்கள் தங்கள் திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதன் நிலைப்பாடு. அப்போ அன்பானவர்களே, நான் நீண்ட நேரம் உரையாடி உங்களை தொல்லைக்குட்படுத்தாமல் என்னுடைய இந்த ஆழமான கருத்துக்கள், அதாவது பரீட்சைத்தாளை செய்து பலன் பெறுவதற்காக நீங்கள் கொஞ்சம் வாசிப்பாற்றலை கூட்டிக் கொள்ளுங்கோ. நேரத்துக்கு அந்த குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பரீட்சைத்தாள் செய்வதற்கு பயிற்சி பெறுங்கோ. அதற்கு அரசு பரீட்சைத்தாள்கள், சில முன்னோடி பரீட்சைத்தாள்கள், எல்லாவற்றையும் நான் கூற மாட்டேன். ஆனால் அநேகமானவர்கள் தரமான பரீட்சைத்தாள் செய்கிறார்கள். அதில் குறை கூறுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரு சிலது தரமற்றதாக இருக்கக்கூடும். சில பரீட்சைத்தாள்கள் உங்களுக்கு பார்க்கின்ற போது இந்த வினாக்கள் எல்லாம் மிக கடினம் போல் தெரிகின்றது. அதை நான் சொன்னேன், தொடர் பயிற்சியும் முயற்சியும் ஆர்வமும் இருந்தால் இந்த பயிற்சி வினாக்கள் கடினமல்ல. இப்பொழுது நான் செய்திருக்கிற பயிற்சித்தாள் 5 நிச்சயமாக பார்ப்பவர்கள் முதற்கட்டத்தில் இது இன்னும் இந்தளவு கஷ்டமாக பேப்பரை போடுறாருன்னு கேட்பார்கள். ஆனால் அப்படித்தானே அரச பரீட்சை வர போகுது. அப்போ அப்படித்தானே செய்யணும்.
இப்போ 8 அடி உயரம் பாய்கிறதுக்கு 4 அடி உயரம் பாய்ந்து விட்டு விளையாட்டு மைதானத்தில் 8 அடி உயரம் பாய முடியுமா? 8 அடிக்கு பாயணுன்னா 9 அடிக்கு பாய்ந்து பழகணும். ஒரு ஆள் உயரத்துக்குமே இல்லை. திறமை காட்டணும், அது திறமை. அப்போ அதே மாதிரி பரீட்சையும் அந்த பரீட்சை தன்மையிலிருந்து சிறிதும் தாழ்ந்து விடக்கூடாது என்ற கருத்தினால் என்னுடைய 5 பரீட்சைத்தாள்களும் மாதிரி பரீட்சைத்தாள்களும் மிக நுட்பமாக கவனமாக அணுகி செய்திருக்கிறான். அது அச்சுப்பதிப்பு ஜூன் 30ஆம் தேதி நடைபெறும். எப்படியும் ஓரிரு தினங்களில் அவர்கள் அதனை அச்சுப்பதித்து தருவதாக அச்சுகள் கூறியிருக்கிறார்கள். எப்படியும் நான் 2ஆம் 3ஆம் தேதிக்குள் அதனை தபாலில் சேர்த்து விடுவேன். 6ஆம் தேதி, அதாவது ஜூன் 6ஆம் தேதி முதலாவது பரீட்சையை செய்வதற்கு வசதியாக தொடர்ந்து 5 பரீட்சைகளும் ஜூன் மாதத்துக்குள்ளே செய்து முடித்த பிறகு ஜூலை மாத ஆரம்ப கட்டத்தில் இருந்து தனிப்பட்ட மாணவர்களுக்கு அந்த பரீட்சைத்தாளை வழங்குவேன். ஆனால் பாடசாலைகளில் பரீட்சை செய்த பின்பு நான் அந்த பரீட்சைத்தாள்களுக்கான விடைகான் விளக்கம் வழங்குவேன். அதை காணொலியாக யூடியூப்பில் போடுவேன். பிறகு நான் ஜூலை மாதத்தில் தான் அந்த பரீட்சைத்தாள் தனிப்பட்ட மாணவர்களுக்கு அனுப்பப்படும். அவர்களும் அதனை பார்த்து தங்களை பயிற்சிவித்து நல்ல பலன் பெற வேணும் என கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்று. மீண்டும் சந்திப்போம்.